நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நாம் நேற்றைய பதிவிலே அப்பனி அம்மைனி என்ற பதிவிலே நிறைய பார்த்தோம். நாவுக்கரசடிகள் மட்டும் சொல்லவில்லை. இன்னொரு பாடல் நமக்கு மிகவும் பாரிச்சியமான ஒரு பாடல், அதாவது மிகவும் வழக்கமான ஒரு பாடல். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை என்று பாடுவார். என்ன, 1000 திருநாமங்களை உடையவராக இறைவன் இருக்கிறார், 1000 உறவுகளாக இருக்கிறார். இங்கே ஈன்றாளுமாய் எனக்கெந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க வென்றான் இமையவர்கண்வன் திரு பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே என்று பேசுவார். ஆம், இங்கே மீண்டும் அந்த கருத்து வலியுறுத்தப்படுகிறது. யார் அம்மையப்பராக இருக்கிறார், உடன் தோன்றினராய் இருக்கிறார்? ஈன்றாளுமாய் எங்க அப்பா அம்மா, ஈன்றாளுமாய் எனக்கு உடன் தோன்றினராய் என்னுடைய தம்பி, அக்கா, அண்ணன், அவங்க இவங்க எல்லாம் இவரோடு சேர்ந்து மூன்றாய் உலகம் படைத்தார். என்ன, 3 உலகங்கள், முழுக்க முழுக்க இன்பமான உலகு ஒன்று, பாதி துன்பம் பாதி இன்பமான உலகம் ஒன்று, துன்பமே வடிவான உலகம் ஒன்று. இது 3 நம் குடும்பத்திலே இருக்கிறது. அது என்ன முழுமையான இன்பமான அப்படி உலகம்? அங்கே வீட்டில் உள்ள அப்பா அம்மா, தம்பி தங்கைகள், அக்கா தங்கை எல்லோருமே பார்த்தீர்கள் என்றால் ஒரே குணப்பட்டு ஒரே மாதிரி நல்ல ஒருவருக்கு ஒருவர் மரியாதை கொடுத்து அடங்கி அமைதியாக வாழ்வார்கள். விட்டு கொடுக்கும் தன்மை மிக அதிகமாக இருக்கும். அந்த குடும்ப தலைவர் தன் உழைப்பிற்கேற்ற ஊதியத்திலே போதும் என்ற மனதோடு இருப்பார். அந்த வீட்டம்மா எப்படி இருப்பாங்கன்னா, கணவர் கொண்டு வந்துள்ள பணத்திலேயே வாழ்க்கை நடத்தி கடன் வாங்காமல் அதில் மிச்சம் பிடித்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு சேமிப்பார். அந்த பிள்ளைகள் தாய் தந்தையர் சொல்லை மீறி எதுவுமே செய்யாது, நல்ல படிக்கும், ஒழுக்கமாக இருக்கும், நல்ல வழிபாட்டில் பெற்றோர்கள் இருந்தால் அதே வழியில் இருப்பார்கள். இப்படி அது இன்பமான வாழ்க்கை. அங்கு வந்து அவ்வப்பொழுது எங்கள் வீட்டிற்கு அருகிலே ஒரு மருத்துவர் அம்மா இருந்தார்கள். எங்கள் வீட்டில் என்னுடைய 35 வயது வரைக்கும் மகிழ்ச்சியை தவிர வேற எதையும் பார்க்கல. எங்க வீடு அப்படி இருக்கு. எங்க வீட்டுக்கு வர அன்பர்கள்லாம் ஒரு 2 நாள் தங்கியிருந்தா, ஐயா உங்க வீட்டுல நாங்க பிறக்காம போயிட்டோமேன்னு கவலைப்படுவாங்க. அந்த மருத்துவர் அம்மா எங்களை கூப்பிட்டு, என்னையும் தங்கைகளையும், எடை உங்க வீட்டுல சண்டையே போட்டுக்க மாட்டீங்களா அப்படிம்பாங்க. தற்பெருமைக்காக அல்ல. என் தந்தையார் அறவழி பொருளீட்டி வாழ்ந்தவர். என் தாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் தந்தைக்கு எதிராக ஒரு வாயை திறக்க மாட்டார்கள். அவர் துன்பத்திற்கு மற்றவரிடம் காட்ட முடியாத கோபத்தை நம் மீது காட்டுகிறார். அமைதியாக இருங்க கண்ணுகளான்னு எங்களுக்கு சொல்றதோட அவங்களும் அப்படி இருப்பாங்க. என்ன, எங்க அப்பா அதை விட எங்க வீட்டுக்கு திருநானால பவானி, அப்புறம் அமரகுந்தி, பல ஊர்களில் இருந்து நிறைய அடியார் வரும் மக்களை, நம்ம சொக்கலிங்கம் அண்ணா அவங்க, சேக்கிழார் உழவார திருக்கூட்டம், அப்படி நிறைய பேர், பேரை மாத்தி சொல்லிட்டுனா, கோவி சேக்கிழார் அடி உழவார திருப்பணி கூட்டம், அப்புறம் நம்ம அப்பரடிகள் உழவார திருப்பணி கூட்டம், நம்ம விஜயமங்கலத்தை ஐயா அவங்களது, இப்படி பல்வேறு இடங்களில். அது மட்டுமல்ல, இந்த பவானியிலே ஒரு பையன் அங்க ஏழை குழந்தைகளுக்கு தான் கற்கவில்லை என்பதற்காக நல்ல கல்வியை பயிற்றுவித்துக் கொண்டிருந்தான். மதம் பாராமல், ஏழ்மையிலிருந்தால் இலவசமாக பாடம் பயிற்றுவித்துக் கொண்டிருந்தான். அவர்களை எல்லாம் நான் பாண்டி 14 தல யாத்திரை அழைத்து செல்ல முயற்சித்த பொழுது என் தந்தையார் இவனிடம் எங்கிட்ட காசு கொடுக்கல, இவங்க எங்கிட்ட காசு கொடுத்தா போற இடத்துல தர்மம் பண்ணிடுவேன்ட்டு அந்த பவானியை சேர்ந்த
தேவராஜன் அப்படிங்கிறவன் கையில ஒரு 10,000மும், அமரகுண்டியை சேர்ந்த பாலுங்கிறவர்கிட்ட ஒரு 5,000மும் கொடுத்து தலையாத்திரை அனுப்பிச்சார். இது 97. அப்படி நல்ல அப்பா, அதுக்காக சொல்றேன். அப்படி ஒரு நல்ல குடும்பம். அதுக்கு இன்ப வடிவான உலகுன்னு பேரு. இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இருக்குது அல்லவா, இங்கு அவ்வப்பொழுது இன்பம் இருக்கும், அவ்வப்பொழுது துன்பம் இருக்கும். இது துன்பகரமான வாழ்வு. நான் என்னை வைத்துத்தான் பேச முடியும், மற்றவரை வைத்து சொல்ல முடியாது. ஏன்னால் அனுபவத்தில் வந்தவர்களுக்கே அந்த உலகின் அருமை தெரியும். இடையிலே 1998 இறைவன் வறுமை பதம் தந்த பொழுது 2003 வரை நான் வாழ்ந்த வாழ்க்கையில் துன்ப உலகத்தில் வாழ்ந்தேன். ஆனா அங்கும் இறைவன் உதவி செய்தார், அது வேற விஷயம். இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில துன்பமே அன்றி வேறில்லை. முதல்ல இன்பமே அன்றி வேறில்லை, பிறகு இன்ப துன்பம் கலந்திருந்தது, 3வது துன்பம் மட்டும் வாழ்க்கை. இன்று மறுபடியும் ஒரு நல்ல இன்பமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் வைங்க, இன்ப உலகத்தில் வைத்திருக்கிறார். ஆக இந்த உலகிலே நமது உலகம் எது? வீடு. அப்பா அம்மா தங்கச்சி நம் மனைவி குழந்தைகளோட வாழ்றது தான் நம்ம உலகம் இல்லையா? பெரிய உலகத்தை நான் சொல்ல, நம்ம வீட்டுக்குள்ள போனா நிம்மதி இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் நேற்று கூறிய பதியத்தையும் இன்று இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கிற ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என் மனத்தில் இருந்து என்னையும் இருக்கிறார், என் ஈன்றாளையும் என் உடன் எல்லாருக்குள்ளேயும் சாமி இருக்கார். நேற்று அம்மா அப்பா மாமா மாமி சுற்றம் உறவு அத்தனையும் இதையெல்லாம் உணர்ந்து வாழ்ந்தால் நாம் இன்ப உலகத்திலே வாழ்வோம். சில நாள் உணர்ந்து சில நாள் உணரவில்லை எனில் இன்ப துன்ப உலகத்தில் வாழ்வோம். உணரவே இல்லை என்றில் துன்ப உலகத்தில் வாழ்வோம். என்ன, இந்த 3 விதமான உலகிலும் இறைவன் நம்மை வைப்பார். இதை நமக்கு தெளிவுபடுத்தி வழிகாட்டுவதற்காக இறைவன் குருவாக வருவார். குருனா இன்னைக்கு மாதிரி பெரிய புராணம் எடுத்துக்கிட்டு சிவருமானை பற்றி பேசவே மாட்டாங்க சாமி. இவங்களுக்கு தெரிஞ்சதே பெரிய புராணமும் சைவ சித்தாந்த சாத்திரமும் தான். அதுவும் கூட படித்து பிறர் எழுதி வைத்திருக்கிறத படிச்சுட்டு வாந்தி எடுக்கிற, திருப்பி அதையே வாந்தி எடுக்கிறவங்க, சொந்த கருத்தே கிடையாது. இவரெல்லாம் குரு ஆக மாட்டாங்க, இவரெல்லாம் ஆசிரியர். இந்த குருங்கிறதுல 3 இருக்கு. ஒன்று வாத்தியார், இது எப்படின்னா அறகுறை அறிவாளராக இருப்பார், ஏதோ ஒரு துறையில் அடிதடியிலையாவது சிறந்தவராக இருப்பார், அவருக்கு வாத்தியார்னு பேர். கோதாக்கோட்டையெல்லாம் போனீங்களா, அங்கே அவங்களுக்கு வாத்தியார்னு பேர். இந்த பள்ளிக்கூடத்தில் பாடம் புத்தகத்தை பார்த்து அவங்க படிச்சுட்டு அதை வச்சு விளக்க உரை கூறி நம்மை தெளிவுபடுத்துகிறார்ல. ஸ்கூல்லே ஆகட்டும், அந்த பெரிய புராண வகுப்பு, சித்தாந்த வகுப்பு, அந்த திருவிளையாடல் வகுப்பு, இதெல்லாம் எடுக்கிற எல்லாருமே ஆசிரியர்கள். இந்த குருங்கிறவ இவங்க எல்லாம் நம்ம கூடவே இருந்து பணம் சம்பாதிப்பாங்க, அது அவங்களுக்கு வேற வழி இல்லை, தான் அவங்க வாழ்வியல்னு இறைவன் விதிச்சிட்டான். ஆனா இந்த குருங்கிறவர் என்ன பண்றாருன்னா, நம்ம சித்தாந்த ரீதியா வரும் பேசும் அந்நியமின்மையின் அரண்கடல் புகுமே, அது இறைவனை தவிர வேறு ஏதும் இல்லாததால் நமக்கு உணர்த்த வேண்டியதை உணர்த்தி நாம் உணர்ந்து கொள்வதற்கு, அவரை பற்றி புரிந்து கொள்வதற்கு முன்பாக சிவனுடைய திருவடிக்கு சென்று வருவார்கள். அங்கே மணிவாசருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வந்தார், பார்த்தார், உபதேசம் செய்தார், திருவடி தீட்சை செய்தார். அவர் தில்லை பொதுவில் வருகன்ட்டு போயிட்டார். அது வரைக்கும் அதுக்கு பிறகு மணிவாசர் அவர் பார்க்கவே இல்லை. திருக்கழுக்குன்றத்துல குரு தரிசனம் பார்த்தார், குருவை கூட்டத்தோட கூட்டமா பார்த்தாரே தவிர இவர் போய் பேசியதா அகச்சான்று கிடையாது. ஆக அந்நியமின்மைன்னு அவருக்கு குருவாக இருந்தால் வருவாங்க, நம்மளை நெறிப்படுத்துவாங்க, போயிடுவாங்க, அவ்வளவுதான். மறுபடியும் நம்ம கிட்ட இருந்துட்டு பொறுக்கி தின்னுக்கிட்டு அந்த கோயில் கட்டுறேன், இந்த கோயில் கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன், ஆடைதானம் பண்றேன், அன்னதானம் பண்றேன், அப்படி இப்படியெல்லாம் நான் கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன், அதுக்கு இவ்வளோ கூட, கும்பாபிஷேகத்துக்கு இவ்வளோன்னா விட்டு போட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஏனெனில் அவர் குரு. சிவனை பரம்பொருளையும் பரம்பொருளின் அருளையும் அவருடைய சிறப்பையும் நமக்கு தெளிவாக உணர்த்திட்டு மறைஞ்சிருவாங்க. என்னை ஒரு வார்த்தையுட்படுத்து தெளிவித்த பராபரம் என்பார். ஒரே வார்த்தை தான் சொன்னார், தெளிவாயிட்டார் தாய்மான சுவாமிகள். பட்டினத்தடிகள் வாழ்க்கையில என்ன வந்துச்சு?
காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கு ஒரே வரியான். அரண்கடல் புகுந்தரிச்சு பட்டினத்தார் பக்குவப்பட்டார் இல்ல. மணிவாசகர் எவ்வளவு பெரிய ஆள் இல்ல, ஒரு முதலமைச்சர். பார்த்தாரு, அவ்வளவுதான். சாமி அவருக்கு செய்ய வேண்டியது செஞ்சாரு, அவர் பெற வேண்டியதை பெற்றார். பிறகு கூட இருந்துட்டு பொறிக்கலாம் திங்கல. இங்க பாரு, அது இது நான் நீதான் அமைச்சராச்சு, எனக்கு அதை எதுவுமே கேட்கல, இந்த ஆலயத்தை புதுப்பேன்னு போயிட்டாரு, அவ்வளவுதான். அப்புறம் வந்து உதவாங்கினார். பிட்டுக்கு மண் சுமந்து அந்த அரிமர்த்தன பாண்டியன் வந்து, பெருமானே தங்களையே அடித்து விட்டேன் என்று வருத்தப்பட்ட பொழுது இறைவன் சொன்னார், இந்த மதுரை உன்னுடைய ராஜ்யத்தை பாண்டிய நாட்டிற்காக நீ குதிரை வாங்கி அனுப்பிய பணத்திலே நானும் பங்கேற்று கொண்டதால் இந்த அடியை நான் மனமுவந்து பெற்றுக்கொண்டேன் அஞ்சற்க என்று அரிமர்த்தன பாண்டியன் பெருமான் கூறினாராம். அரசு பணத்தை யாரும் எடுத்து தெரிஞ்சோ தெரியாமல அடி வாங்கியே ஆகணுங்கிறது அந்த வரலாறு. அப்ப எப்படியாப்பட்ட ஆசான் இல்ல. அப்போ மணிவாசகர் அவரை பார்க்கல. பிட்டுக்கு மண் சுமந்த சம்பவத்திலையும் மணிவாசகர் வந்து சாமியை பார்த்ததா வரலாறு கிடையாது. அன்னை பார்த்தாரு, உபதேசம் பண்ணாரு, அந்த திருவடி தீட்சை தந்தாரு. பிறகு என்ன திருவடி தீட்சைன்னு என்ன கேட்டால் 10,000 வாங்கி 2 காலையும் தூக்கி தலையில வைக்கிறது கிடையாது, அது வேற. நான் சொல்றேன் பதிவுல. அப்புறம் என்ன ஆயிடுச்சுங்க, நம்ம நாவுக்கரசடிகளுக்கு நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்த நல்லூர் சாமி என்ன பண்ணாராம், அப்படியே குழுன்னு இருக்க தலையை அந்த பாதத்தை தன் தலைமையில் வைத்தாராம். அதுக்கு பிறகு இவரு பார்த்தாரு, அவரு மன்னிச்சிருப்பான்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் இவரு பார்த்ததான் வரலாறு கிடையாது. சுந்தருக்கு அப்படி என்ன, ஞானசம்பந்தருக்கு வந்தாங்க, பால் கொடுத்தாங்க, அப்புறம் பார்க்கவே இல்லை. கூட வந்து, டே நான் உனக்கு பால் கொடுத்தேன், என் புகழை பாடு, அப்படி கூட சாமி கேட்கல. ஆக குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பது நால்வர் வரலாற்றிலே நாம் காணக்கூடிய செய்தி. இந்த குருவை பற்றி பேசும் பொழுது முதலில் குரு என்றால் யார்? குரு, யோகி இப்படிலாம் சொல்றாங்கல்ல. யோகியும் குரு தானே. சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த 4க்கும் குரு இருக்காங்க. இந்த குருங்கிறது பொது வார்த்தை, காமன் வேர்டு. குரு என்பவர் யார்? குருங்கிறவர் யாருன்னா, தன்னுடைய சீடன் இறைநிலை அடைய வேண்டும், இது ஒண்ணுதான் இந்த குருவுடைய விருப்பமா இருக்கும். தன்னுடைய சீடனின் ஆன்மீக முன்னேற்றத்தை தவிர வேறு ஒன்றையும் அவர் சீடனிடம் விரும்ப மாட்டார். பிரம்மச்சாரியம் கடைபிடிப்பார். இந்த இடத்துல நிறைய குழப்பம் இருக்கு. என்னடா பிரம்மச்சாரியம், சன்னியாசியா இருக்கணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. எங்க ஐயா எனக்கு கூறுனது, எங்க ஐயா எல்லாருக்கும் தெரிஞ்சவர், சைவ சித்தாந்த ஞானசரமம். அப்படி அவருடைய குருநாதரால் பாராட்ட பெற்றவர். கடந்த காலத்தில் இருந்த கிட்டத்தட்ட 8 ஆதீனங்களுக்கு ஐயா சித்தாந்த பேராசிரியர். ஆனா வெளியே யாருமே அவர் பேரை சொல்லவே மாட்டாங்க, ஆடுரையா அப்படிம்பாங்க. மிக எளிமையா இருப்பார். சீடன் கொடுக்குற அவர்கிட்ட ஏதாவது ஊதுபத்தி வாங்கிட்டு கொண்டு போய், ஐயா நறுமணமா இருக்குன்னா ஈரோட்டில் திருத்தொண்டீஸ்வரர் கோயிலில் போய் ஏத்துப்பா, கோயில் கமகமன்னு இருக்கும், சேவார்த்திகள் மகிழ்ச்சி அடைவாங்க. அப்படி எங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்கல எங்க ஆசான். அப்படி நீ நல்லபடியா நல்ல சிவபக்தனா நல்லா வாழ்ந்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல குழந்தை பெற்றெடுத்து இந்த சமுதாயம் பயன்பெற வாழ் அப்படின்னாரு. அதை கேட்காததுக்கு தண்டனை இப்ப அனுபவிச்சுட்டுங்க. குருவர்களால் வைத்தபடி இருக்க முடியாததால். ஆக குரு என்பது ஒரு தடவை வருவார் போவார், அவ்வளவுதான். ஆக இந்த குரு எப்படி இருப்பார்? குரு என்பவர் சீடனுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை அன்றி சீரனிடத்து மற்றும் அவர் சார்ந்தவரிடத்து வேறு ஒன்றையும் விரும்பாதவர். இது அவருடைய முதல் தகுதி. 2வது தகுதி பிரம்மச்சாரியம். பிரம்மச்சாரியம்னா திருமணமாகாத பொழுது பிற பெண்களை நாடாமல் பிறர் பெண் தொடர்பு இல்லாமல் வாழ்வது மட்டும் பிரம்மச்சாரியம் அல்ல. திருமணமான பிறகு தன் மனைவியை தவிர்த்து வேறு யாரையும் தவறான எண்ணத்தோடு நோக்காத தன்மைக்கு பிரம்மச்சாரியம்னு பேரு. இது அந்த குரு கிட்ட இருக்கும். அடுத்தது அகிம்சை. அகிம்சைனா என்ன? இம்சைனா துன்பப்படுத்துறது. அகிம்சைனா எதுக்காகவும் நம்ம கிட்ட சலிச்சுக்க மாட்டாங்க, துன்பப்படுத்த மாட்டாங்க.
நான் ஒரு கட்டளை மீனாட்சி சொக்கநாதர் அரண்பணி கட்டளைன்னு நான் வச்சுட்டு மாசம் மாசம் எனக்கு இவ்வளவு பணம் தரணும், இந்த பணம் தரலைன்னா அந்த திருப்பணி ஒன்னால் விளக்கு ஏற்றக்கூடிய கோயில் விளக்கு கைங்கரியம் நின்றும், அதனால நீ கட்டாயம் கொடுத்து அவனு கட்டாயப்படுத்தக்குள்ள அந்த சீடர் ஒரு முறை 2 முறைனா கொடுத்துருவாங்க. எல்லாரும் பாவம் இன்னைக்கு இருக்கிற இந்த உலக சொசைட்டில ஒரு அற்புதமான ஒரு சிலதை பார்க்கிறேன் நான். குருன்னு சொல்றவன் எல்லாம் சீடன் கிட்ட பிக் பாக்கெட் அடிக்கிறவனா இருக்கான். சீடர் எல்லாம் அவ்வளவு சத்தியவான்களா தன்கிட்ட இருக்கிற குரு கேட்டான்னு அள்ளி கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஆச்சரியமான சிருஷ்டி. இங்கே அது கூட ஹிம்சை தான். நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, ஐயா கேட்டாங்கன்னு கொடுத்துட்டோம், கொடுக்கலன்னா குரு சாபம் வந்துன்னு மிரட்டுறாங்கய்யா. ஹிம்சை தானே. அகிம்சை என்பது எல்லா நேரத்திலும் தன்னை சார்ந்தவரிடத்து அன்பு வடிவாக இருக்கக்கூடியவருக்கு. இது குருவுடைய 3வது இலக்கணம். 4வது இலக்கணம் சத்தியம் தவறாதவர். இத்தனை மணிக்கு வரேன்னா வருவார், காசே வாங்க மாட்டார். இத்தனை மணிக்கு வான்னா வருவார், இப்படித்தான் வாழணும்னா வாழ்வார், சொல் தவற மாட்டார்கள். இவங்கெல்லாம் சத்தியவான்கள், சத்தியத்தை கடைபிடிப்பவர்கள். அடுத்தது திருடாமை, எதையும் திருட மாட்டாங்க. இப்ப திருடுதல்னா என்ன, போய் அப்படியே டமால் திருடிட்டு வருதா? அப்படி இல்லை. குரு போய் திருடுறாங்களா? இன்னைக்கும் குருலாம் திருடுறது இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, திருட்டுன்னா என்ன, ஒருத்தருடைய பொருளை அபகரித்தல். அது கேட்டு அபகரித்தாலும் கேட்காம அபகரித்தாலும் திருடு தானே. அவரா மனமும் கொடுக்கறது வேற. ஐயா நீங்க வச்சிருக்கிற இந்த பேனா மிக சிறப்பா இருக்கு, அவருக்கு அவங்க நண்பரோ மனைவியோ அன்பளிப்பா வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். குரு கேட்டமே அடுத்து, அதாவது குருன்னு சொல்ற ஒருத்தர் டுபாக்கூர் குரு இருக்காருல்ல, அவர் கேட்டதா, ஏன்னா அவருக்கு ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்லாத குரு. கொடுக்கறத சீடர் கொடுக்குறாரு, என்ன பண்ணதுன்னு இவரே எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு வாங்கிக்குவார். அந்த பேனை வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. சீடர் சொன்னாரு, சொக்கரையா இந்த மாதிரி என் மனைவி என்னுடைய திருமண நாளுக்கு வாங்கி கொடுத்தது, ஆசான் கேட்கக்குள்ள எப்படிங்கயா கொடுக்காது இருக்க முடியும்? வீட்டுல பொய் சொல்லணுங்கய்யா. இப்ப விருப்பம் இல்லாமல் அவர் கேட்டு வாங்கி கொண்டதே திருட்டு தான். இது மாதிரி நிறைய இருக்கு. ஆக அந்த குரு இப்படி எதையும் திருட மாட்டார். பின்ன அடுத்தது ஏற்காமை. எதையும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. பூ பறிச்சுட்டு போய் கொடுத்தா, ஐயா பூஜைக்கு வச்சீங்கன்னு கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. சாமி, எங்க ஆசான் அப்படி வாழ்ந்து வழிகாட்டியவர். என்ன அருமையான மல்லிப்பூ வாங்கிட்டு ஐயா வீட்டுல பூஜையில குருநாதரா ஈசான்ய சிவாச்சார், சென்னிமலை ஈசான்ய சிவாச்சாரியார் ஐயாவுடைய குரு, எங்க ஐயாவுடைய குரு. அவர் எதையுமே அவரு வருத்தப்படுவாரு. அவர் இப்படியெல்லாம் வாங்கக்கூடாது கண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அவர் இங்கதானே எதுக்கு இருக்காரு? சோகத்துல அவருடைய திருவுருவ படம் இருக்கும். ஐயா பார்த்துட்டு இருக்காரு, ஐயோ சிவசிவாம்பாரு, வாங்கவே மாட்டார். ஒரு நாள் ஒரு அன்பர் வகுப்பு நடக்க ஒரு அருமையான நறுமணமிக்க ஊதுபத்தி எங்க வாங்கினாருன்னு தெரியல கொண்டாந்தாரு. அவர் பக்கத்துல பைக்கிட்ட பையோட உட்காரக்குள்ளவே நறுமணம். எங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு பேக்கெட் கொடுப்பாரான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆசான் கிட்ட அவர் கொடுக்குறாரு. ஆசான் என்னன்ட்டாரு, அடாடாடாடா என்ன ஒரு அற்புதமான நறுமணம், இன்னும் 2 பேக்கெட் வாங்கிக்கூடலாம். அவர் கேட்கல. ஆஹா என்ன அற்புதமான வாசனையுள்ள ஊதுபத்தி சோமு இது. இங்க பருத்துறதை விட திருத்தொண்டீஸ்வர் கோயில்ல போய் சன்னிதானத்துல பத்தி வச்சேன்னா கோயில் கமகமன்னு இருக்கும். கோயில்ல மனவரத்தோட வர்ற அன்பர்கள் இந்த நறுமணத்தில் சற்று மனம் தெளிந்து அமைதியாவார்கள். கோயில் கொண்டு போய் இங்க வைக்காதேன்ட்டார். கோயில்ல கொடுத்துட்டு வா, அப்புறம் வகுப்புக்கு வான்ட்டார். ஏற்காமை குருவுக்கு இது ஒரு சிறப்புத்தன்மை. இது ஆக குருவுடைய தன்மை என்ன இன்னும் இருக்கு. குரு எனப்படுவருடைய இயல்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், சீடனுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை தவிர சீடனத்தோ சீடனை சார்ந்தத்தை எதையும் விரும்பி விரும்பாதவராக இருப்பார். மனசுல கூட நினைக்க மாட்டாங்க. அடுத்து பிரம்மச்சாரியமுடையவராக இருப்பார்கள். அது விளக்கம் முதவே சொல்லிட்டேன். 3வது அகிம்சை. யாரையும் அவங்க வாயிலிருந்து ஒரு துன்பப்படுத்தக்கூடிய வார்த்தையே வராது. சாமி
காசு கொடுக்கலன்னா ஒரு வார்த்தை, காசு கொடுக்கலன்னா ஹிம்சை பண்றது, காசு கொடுத்தா அகிம்சை பண்றது, அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. சத்தியம் தவறாத நெறிபட்ட வாழ்க்கை வாழ்பவரா இருப்பார். யாரிடத்தும் திருட மாட்டார். அடுத்து யார் எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டார். இது குருவனுடைய இயல்புகளில் 1, 2, 3, 4, 5, 6. இது மட்டுமா குருவுடைய தன்மை? இன்னும் இருக்கிறது. நாளைய பதிவில் சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.